மாசி மகத்தை முன்னிட்டு கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன் வணக்கம். இதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரத்தை மாசி மகம் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. இந்த நாள் மிகவும் விசேஷமான நாள் என்பதால் இன்று ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள கோயில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் அலங்கரித்து மினி லாரி, டிராக்டர் போன்ற பல்வேறு வாகனங்களில் இருந்து கடலூர் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா மாசி மகம் இன்று இருக்கும் நிலையில நாளை தான் பௌர்ணமி துவங்குகின்ற காரணத்தினால சுவாமிகள் தீர்த்தவாரிக்கு புறப்பாடு இல்லாத நிலையில இன்று காலை முதலே கடலூர் சில்வர் பீச் பகுதியில் ஏராளமான அது வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ். மக்கள் குவிந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வராங்க. இவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த நிலையில கடல்ல புனித நீராடியும் வருகின்றனர். இதன் காரணமாக கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. நாளை பிற்பகலே பௌர்ணமி துவங்குகின்ற காரணத்தினால நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த கடலூர் சில்வர் பீச் பகுதிக்கு 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து சுவாமி சிலைகள் தீர்த்தவாரிக்காக கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தேவநாதன்.